தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு அழகான ஃபீல் குட் அப்டேட் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்து இருக்கு. வெற்றி படத்துக்கு பிறகு ஒரு இயக்குனர் ஹீரோவாக மாறினா எப்படி இருக்கும்? அப்படின்னு கேள்வி இருந்தா, இதோ அதுக்கான பதில் சென்னை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான அபிஷன் ஜீவின். அந்த படத்திலேயே ஒரு சப்போர்ட்டிங் கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். குறைந்த பட்ஜெட்டில் உருவான இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றதோடு, ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்களிடமும் பெரிய பாராட்டுகளை குவித்தது. தேசிய விருதுகள் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பும் உருவானது. இந்த நிலையில் அபிஷன் ஜீவிந்த் தற்போது வித் லவ் என்ற புதிய படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் ஆர்.பி. என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மகேஷ் ராஜ் இணைந்து தயாரித்துள்ளனர். படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். கதாநாயகியாக அனஸ்வரா ராஜன் நடித்துள்ளார். படம் வரும் பிப்ரவரி 6 ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில், தேசிய விருது பெற்ற இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் படம் பார்த்துவிட்டு தனது முதல் விமர்சனத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அவரது பதிவில், மிகவும் நெருக்கமானதும் புதுமை மிகவும் ஆன கதை. படம் நம்ம பள்ளி கால நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. அபிஷன் ஜீவிந்த் கலக்கிவிட்டார். எமோஷன், நகைச்சுவை என அனைத்து காட்சிகளிலும் அவர் மிரட்டிவிட்டார். அனஸ்வரா ராஜன் நடிப்பு அவருக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். ஷான் ரோல்டன் இசை வழக்கம் போல அருமை என குறிப்பிட்டுள்ளார். மேலும், இது ஒரு உண்மையான ஃபீல் குட் படம். இயக்குனர் தனது அறிமுகத்திலேயே கவனம் ஈர்த்துள்ளார். தயாரிப்பாளர்களான சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் இருவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் செய்யாதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விமர்சனம் தற்போது சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. ரிலீஸ் தேதி நெருங்கி வருவதால் படத்தின் புரோமோஷன் வேலைகளிலும் படக்குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யவும், ஷேர் செய்யவும்.